வணக்கம் நண்பர்களே. அந்த பேரிங் வந்து போடுற இடத்துல வந்து நான் வந்து வீடியோ எடுத்துருப்பேன்ப்பா. அந்த பழைய செட்டு பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு பேரிங் கட்டுறப்ப. அதுக்கு பதிலாக வேறு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நல்லா ஃப்ரீயாக பேரிங் சுற்றுது. அது ஷேக் பண்ணி பார்க்கணும். ஷேக் ஆகாமல் இருந்ததுனா தான் வந்து அது நல்லா மோட்ரு நல்லா ஓடும். நம்ம அதுக்கு முன்னாடி மல்டிமீட்டர்லையும் செக் பண்ணிக்கலாம் பவர் லைன்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இது வந்து வெறும் 150 ரூபா தான். நம்ம செய்கிற வேலைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வேலைக்கு தான் செய்கிறோம். இது 150 ரூபா குறைஞ்ச ரேட்டில் தான். அந்த மல்டிமீட்டர் எல்லா ஒர்க்கும் பண்ணலாம். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு தேவையான ஸ்க்ரூலாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கலாம். அது வந்து அந்த வீல் வந்து உட்காரத்துக்கான போல்டுங்க 4. இதை இப்போ எடுக்கிறது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். மோட்ரு பேரிங்கும் நல்லா கரெக்டாக தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இது ஒரு வருஷம் 2 வருஷம் ஓடும். மறுபடியும் மழை தண்ணி பட்டு மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வருதான். இந்த பேரிங் ப்ராப்ளம்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ சுவிட்செலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு மல்டிமீட்டரில் செக் பண்ணிக்கலாம். நம்ம பவர் லைன் கொடுத்து மோட்ரு ஓடுதான்னு பார்க்கறதுக்கு பதிலாக வெறும் மல்டிமீட்டர்லேயே நம்ம செக் பண்ணலாம். இந்த பீப் சவுண்டும் வரும். மேபி ரீடிங்கும் காட்டும். ரெண்டு லைனு நியூட்ரல் ஃபேஸும் நம்ம லைன் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் ரீடிங் காட்டும். ரீடிங் காட்டுனா பவர் சர்க்யூட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை ரீடிங்கே எதுவும் வரல அப்படின்னா ஒன்றும் பவர் சர்க்யூட்டில் ப்ராப்ளம். பவர் சர்க்யூட்டுனாவே அது தனியாக வேறு ஒர்க் அவுட் தான் பண்ணணும். அது காயில் மெத்தடில் தான் பார்க்கணும். அதுக்கு இது வந்து பேரிங் போனதுக்கு தான் இப்போ வந்து நம்ம மாற்றிருக்கு. இருந்தாலும் அந்த செக்கப்பை எடுத்துக்கலாம். அது ப்ராப்ளம் இருந்ததுன்னா மறுபடியும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்க்க முடியாது. மல்டிமீட்டரில் ரீடிங் காட்டுது. இது பார்த்திங்கன்னா இந்தமாரி மல்டிமீட்டர்லாம் 150 ரூபாய்க்கு கிடைக்குது. நான் அதை வாங்கி யூஸ் பண்ணுறேன் நண்பர்களே. இப்போ வச்சு அந்த வீலை வந்து லாக் பண்ணிக்கலாம். இது வந்து பெல்ட்டை வந்து இதில் அட்டாச் பண்ணி அந்த வீல் சுற்றும். வச்சு அதில் ஃபிட் பண்ணிக்குவோம். எல்லா ஸ்க்ரூவும் நல்லா வச்சு டைட் பண்ணிக்கலாம். அந்த கடையண்டு நான் போனதுக்கு இப்பயும் 1-2 வந்து அம்மா கிரைண்டர்லாம் வந்து ரிப்பேருக்கு வருது வச்சுன்னு தான் இருக்கிறாங்க ஒரு சில பேர். அம்மா கிரைண்டரு நல்லா ஸ்ட்ராங்கான கிரைண்டர் தான். ஒன்றும் ப்ராப்ளமானலாம் இல்லை. அதோ அவங்க கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது. அது தான் நாங்கள் ரிவைண்ட் பண்ணி இப்போ பார்த்த மாவுலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி வீடியோவும் அதுக்கு தான் போடுறோம். சரி 1-2 நம்ம தெரிஞ்சு நாமளே வந்து ரிப்பேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான். தெரிஞ்ச நண்பர்களுக்கு. சரி இப்போ இது கிரைண்டர் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நல்லா ரன்னிங் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.